ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருக்குமரன் ஜென்செட் கண்ட்ரோலில் வந்து பேசுகிறேங்க, ஆறுமுகசாமி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேட்டரிலாம் சார்ஜ் போடுறதுக்காக என்ன பண்ணுறோம், சில இடங்களில் வந்து சார்ஜ் வந்து ஜென்ரேட்டரில் வந்து சார்ஜிங் டைனமோ ஒர்க் ஆகாட்டி, சார்ஜிங் ஆல்டர்னேட்டர் ஒர்க் ஆகாட்டி நம்ம என்ன பண்ணோம், பேட்டரி கழட்டிட்டு போய் வெளியே போய் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ஜர் மாதிரி இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ பேட்டரி வந்து ஒரு 4 வோல்ட் 5 வோல்ட் போனால் கூட இது வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. பெரும்பாலும் பேட்டரி வந்து கீழே ட்ரை ஆக விடாது. ஸோ அதுபோல் நார்மலாக நீங்கள் பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ உங்களுக்கு காட்டப்படுறது வந்து 24 வோல்ட் 10 ஆம்ஸு. இதில் 12 வோல்ட் 10 ஆம்ஸ் இருக்குது, 12 வோல்ட் 6 ஆம்ஸ் இருக்குது, 12 வோல்ட் 2 ஆம்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, கார் பேட்டரி, லாரி பேட்டரி, இன்வெர்ட்டர் பேட்டரி, ஜென்ரேட்டரில் வரக்கூடிய ஹெவி பேட்டரி, ட்ரக்கு பேட்டரி, இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளக் பண்ணி 230 வோல்ட் கொடுத்துட்டு அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? இது பாருங்கள், இதுதான் சார்ஜரு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸு நியூட்ரல் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம 230 வோல்ட் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆன் வந்துடும். அப்புறம் வந்து பூஸ்ட் வரும். பூஸ்ட் வந்து நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தால் வரும். பேட்டரி கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஃப்ளோட்ன்றது மட்டும் தான் காட்டும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸு மைனஸை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரிவர்ஸ் பேட்டரிங்கிற லைட்டு வந்து இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸ் பேட்டரி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் இது சேஃப்டி தான். மாற்றி கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது இது. ஓகே. அதுபோல் இது வந்து எஸ்எம்பிஎஸ் டைப்பு. சப்போஸ் சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா பூஸ்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும், சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்காது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது தெரியாமல் இன்வெர்ட்டரை போட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் இருக்க நேரம் சார்ஜ் பண்ணும், கரண்ட் கட் ஆன உடனே என்ன பண்ணும், அது ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும், பேட்டரி காலி பண்ணிடும். ஸோ ஏற்றின சார்ஜர்லாம் இறங்கிடும் நீங்கள் லோடு போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. லோடு போடலனாலும் மெல்ல இறங்கிட்டே தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. சார்ஜ் பண்ணோன்னா ஃபுல்லாயிரும், மறுபடியும் கரண்ட் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணாது. நீங்கள் என்ன சார்ஜ் ஏறிச்சோ அந்த சார்ஜ் அப்படியே இருக்கும் இதில். ஸோ இது வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் ஆன் பண்ணுறேன். 230 வோல்ட் ஆன் பண்ணிட்டேன். டிக்குன்னு சத்தம் கிடச்சி பார்த்தீங்களா? ஸோ ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். மெயின்ஸ் ஆன் வந்துருச்சு, ஃப்ளோட்டுன்ற சிம்பிள் வந்துருச்சு. ஸோ பேட்டரி சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. பேட்டரி மாட்டினா சார்ஜ் ஏறும், பூஸ்ட்டுன்னு காட்டும். இப்போ வந்து ஒன்லி வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் மைனஸில் வந்து பேட்டரி ப்ளஸ் மைனஸில் நம்ம வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா, மீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மீட்டரை வந்து டிசியில் 200 வச்சிட்டோம். ஏன்னா 24 வோல்ட் 12 வோல்ட் தான் 20 வைக்கலாம். இது 24 வோல்ட்னால நம்ம வந்து 200 வச்சிட்டோம் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள். மீட்டர்லேயும் வோல்டேஜ் பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ பார்த்தீங்களா 26.8. ஓகேவா? ஸோ சார்ஜிங்கும் ஃபுல்லாகிட்டு இருக்குது. சார்ஜிங் ஏறிட்டு இதே பேட்டரி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட்டுங்கிற இண்டிகேஷன் வரும். ஓகேவா? பவர் சப்ளை ஆன் பண்ணோன்னா 26 வோல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் சார்ஜரோட வேலை. ஓகேவா? அதுபோல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பாருங்கள், அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டிகிட்டு இருக்குது. சரி, ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சார்ஜர் வேணும்னா சொல்லுங்கள். என்னோடய நம்பர் வந்து 7299631525. 12 வோல்ட் 2 ஆம்ஸ்னாலும் சரி, 12 வோல்ட் 6 ஆம்ஸு, 12 வோல்ட் 10 ஆம்ஸு, 12 வோல்ட் 15 ஆம்ஸு, 12 வோல்ட் 20 ஆம்ஸ்லாம் கூட இருக்குது. அதே போல் 24 வோல்ட்லேயும் 10 ஆம்ஸு 15 ஆம்ஸு 20 ஆம்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.